ஸோ அதுதான் சொல்லுவேன். நான்லாம் ஜாதி பார்க்குறதே இல்லைன்னு சொல்லுவாங்க சிம்பிளா. நீ ஜாதியே பார்க்க வேணாடா. உன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேரி ஏன்டா பிரிஞ்சிருக்குதுன்னு கேளுடான்னு ஒரே கேள்வி தான் நம்ம அவங்க கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக கண்ணை மூடின்னு இருந்தியா நீ? உன் சேரியில உன் ஊர்ல ஒரு சேரி நீ ஏன் இருக்குதுன்னு என்னைக்காவது நீ கேள்வி கேட்டிருக்கிறியா? ஆனா இங்க வந்துட்டு நாங்கெல்லாம் ஜாதியே பார்க்கறது இல்லை, நாங்கெல்லாம் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நீங்க தான் உங்களுடைய எழுத்தின் மூலமாக, உங்களோட பேச்சின் மூலமாக, உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக நீங்க வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. போறல்ல, பொங்கலுக்கு போகல நீ. இப்ப பொங்கலுக்கு ஊருக்கு போவியா, போக மாட்டியா? போயிட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேரியும் ஊரும் ஏன் சேராம இருக்குது? அது சேர்க்கறதுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உன் தாத்தங்கிட்டையும் பெரியப்பங்கிட்டையும் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டேயும் யார்கிட்டயும் சண்டை போட்டு சேர்த்து வச்சுட்டு வாடா. நம்ம எல்லாத்தையும் வந்து தீர்த்து இல்ல. இப்ப நானும் எங்க ஊருக்கு தான் போறேன், காலனி தான் போறேன். ஊர் தனியா தான் இருக்குது.